வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கல்வி சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எம்பிபிஎஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷெட்யூலை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த ஷெட்யூலை பற்றி பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டே வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ரவுண்டாக அந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீட்டில் 15% சீட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக யார் வேணாலும் எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க எந்த ஸ்டேட்டில் வேணாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீட்டில் வந்து 15% வந்து இந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுக்கிடுவாங்க. மீதி இருக்கிற சீட் வந்து அந்தந்த ஸ்டேட்ல வந்து நமக்கு கவுன்சிலிங் நடத்தி அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% சீட்டும், அது மட்டும் இல்லாமல் 100% பார்த்தீங்கன்னா டீம்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன் மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிப்மர் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி காரைக்கால் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100%ம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா மூலியமா தான் வந்து சீட் எல்லாமே ஃபில் பண்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ல நர்சிங்கும் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸும் இருக்கு. அந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ்ல இந்த நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து அட்டன் அட்மிஷனே வந்து நடக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூஷன் இந்த எய்ம்ஸு ஜிப்மர் இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நர்சிங் கோர்ஸும் பார்த்தீங்கன்னா நீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா இந்த கவுன்சிலிங் மூலியமா தான் நிரப்புறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாருங்க. ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் பை த பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட். அந்தந்த என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கவுன்சிலிங் பாருங்க, 4ஆம் தேதி வந்து காலேஜஸ் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு நாள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல கலந்துக்க போறாங்களோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டும் கட்டணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட்லேருந்து 12 ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ டைமிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த டைமிங்கையும் நான் டீட்டெயிலாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3 மணி. ஸோ இந்த மாதிரி டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டைமிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது பார்த்தீங்க நீங்க இந்த அமௌண்ட்லாம் கட்டி பேமெண்ட் பண்ணாதான் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கே வரும். சரிங்களா? நீங்க 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு லாக்கிங் ஃபெசிலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 4 மணி 4 PM ஆஃப் 12th ஆகஸ்ட். சரிங்களா? 12th ஆகஸ்ட் சாயந்தரம் 4 மணிலேருந்து சாய்ஸ் லாக் வந்து நீங்க கொடுக்கலாம். அப் டு 11 AM ஆஃப் 13th ஆகஸ்ட். 13ஆம் தேதி காலையில 11 மணி வரைக்கும் மட்டும்தான் டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க. டைமிங்கை கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓகே. அதுக்கப்புறம் லாக்கிங்கும் முடிச்சிட்டிங்க. 8 நாள் டைம் இருக்கு. பார்த்துக்கோங்க. சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்து பார்த்தீங்க ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் எடுத்துக்கிறாங்க. 13 ஆகஸ்ட்லேருந்து 16 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்டுக்கு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் நீங்க எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். நீங்க காலேஜில் ஜாயின் பண்றது பார்த்தீங்கன்னா 18 ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட்டுக்குள்ள வந்து நீங்க போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும். பட் 23ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணவங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த பர்டிகுலர் காலேஜில் யாரா இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒதுக்கின காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றது 23ஆம் தேதி. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது ரவுண்ட் 1. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல என்னென்ன இன்ஸ்டியூஷன்லாம் கலந்துக்க போது எவ்வளவு சீட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி பார்த்துக்க போறோம். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட். 2வது ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா
ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி 25 ஆகஸ்ட்ல இருந்து 29 ஆகஸ்ட் அப் டு 3 மணி வரைக்கும் தான் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேமெண்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் 6 PM ஆஃப் 29/8. ரெஜிஸ்டர் பண்றது 3 மணி வரைக்கும் தான். பேமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் வந்து டைம் கொடுக்குறாங்க. என்னைக்கு? அந்த கடைசி நாள். ரைட்டுங்களா? அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஆகஸ்ட்ல இருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் இந்த லாக்கிங் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிள் அப் டு 11 PM ஆஃப் 30th ஆகஸ்ட். 30th ஆகஸ்ட் 11 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. சரியா? 11. அதே மாதிரி பாருங்க, சாய்ஸ் லாக் பண்றது பாத்தீங்கன்னா 30ஆம் தேதியே சாய்ஸ் லாக் வந்து 30ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிலிருந்து சாய்ஸ் லாக் ஓப்பன் ஆயிரும். 11 மணி 30ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 மணி வரைக்கும் தான் டைம். சாய்ஸ் லாக்கிங் will start from 4 PM ஆஃப் 30th ஆகஸ்ட் up to 11 PM ஆஃப் 30th ஆகஸ்ட் 2026. சரியா? சாயந்தரம் 4 மணிலிருந்து 11 மணிக்கு தான் டைம். டைமிங்கை கரெக்டா பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு நீங்க லாக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஓகே, முன்னாடியே ஓகே, நான் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண போறது கிடையாதுன்னா நீங்க முன்னாடியே கூட சாய்ஸ் லாக் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ப்ராசஸிங் ஆஃப் சீட் வந்து பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட்ல இருந்து 1 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறது ரிசல்ட் போட்டு வந்துடும். அதேமாதிரி ரிப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த பர்டிகுலர் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். 9ஆம் தேதி மெடிக்கல் கவுன்சில் இருந்து செக் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த அலாட் ஆன காலேஜ்ல ஜாயின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் 3வது ரவுண்டு பாருங்க. 3வது ரவுண்டு அதே மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் 3வது ரவுண்ட்ல கலந்துக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு காலேஜோட சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு நாள் 10ஆம் தேதி. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ டைமிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் லாக்கிங்கும் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி செப்டம்பர் 26ல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கப்புறம் லாக்கிங்கும். ரைட்டுங்களா? ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 16ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் 2 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அது ரிசல்ட் வந்து நமக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜ்னு தெரிஞ்சிடும். அது ரிப்போர்ட் பண்றது 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? 27ஆம் தேதி மெடிக்கல் கவுன்சில் இருந்து செக் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் காலேஜ்ல எல்லாம் சேர்ந்துட்டாங்களா இல்லையா. அப்படி சேரலன்னா அந்த சீட் வந்து வேக்கண்டா வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரவுண்டு கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 3 ரவுண்டு தான். 4வது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ்லாம் சீட் வந்து இன்னும் சேராம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எடுத்தவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி சேராம இருக்காங்களோ அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற சீட் எல்லாமே ஸ்டே வேகன்சில வந்து பண்ணோம். ஸோ இது பாத்தீங்கன்னா என்னென்ன சீட் மேட்ரிக்ஸ், என்னென்ன காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது 27ஆம் தேதி நமக்கு தெரியும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து 30ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் தான். 3 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. டைமிங்கை கரெக்டா பாத்துக்கோங்க. சரிங்களா? எந்த நாளா இருந்தாலும் சரி டைமிங் தான் ரொம்ப முக்கியம். சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் பாத்தீங்கன்னா 28 செப்டம்பர்ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2026லேருந்து 2 அக்டோபர் 2026 வரைக்கும் 2 நாள் ப்ராசஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 3ஆம் தேதி நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி அலாட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறது 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஸ்டே வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான். சரிங்களா? இதான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இதில் நடத்துகிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டானுடைய ஷெட்யூல். சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டானுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூலு. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, சென்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.